உலகம் அழிய போது பைபிள்ல சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்குது. ஆஸ்திரேலியாவில் நடந்ததை கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு ஒரே பரபரப்பு. சரி, ஆஸ்திரேலியாவில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை ஓரமாக மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. மார்ச் 27ஆம் தேதி மதியம் 2 மணி. திடீர்னு பார்த்தீங்கன்னா வானம் எல்லாம் அப்படியே இருள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. வானம் திடீர்னு ரத்த சிகப்பாக மாறுது. மக்களுக்கு ஒன்றுமே புரியல, பதறாங்க. ஹாலிவுட் படத்தில் வரும்ல, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, அந்த மாதிரி உலகம் அழிய போகுது அப்படின்ற அளவுக்கு ஒரு பரபரப்பு அங்கே ஏற்படுது. உடனே தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாமே அதை எடுத்து விவாதிக்க தொடங்குறாங்க. பைபிளில் இப்படி ஏதாவது சொல்லியிருக்கா, மக்கள் பதற காரணம் என்ன, இதோட பின்னணி என்ன, முழுசா இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் வானம் சிவப்பா மாறின அடுத்த நிமிஷமே இன்டர்நெட்டில் பிப்ளிக்கல் ப்ராஃபஸி அப்படிங்கிற வார்த்தை காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன் தெரியுமா? பைபிள்ல யோவேல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகைக்காடு ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக சூரியன் இருட்டாகும், சந்திரன் ரத்தமாகும். இது எல்லாமே இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, 7 வாதைகள், அதுல வர்ற ரத்த ஆறுகள் பத்தியும் வானத்தில் தோன்றக்கூடிய விசித்திரமான அடையாளங்கள் பத்தியும் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது வெறும் தற்செயலான நிகழ்வா இல்ல உண்மையிலேயே பைபிள்ல எழுதி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்குதா அப்படின்னு ஆஸ்திரேலியால தொடங்கின அந்த விவாதம் உலகம் முழுசும் பரவி இருக்கு. மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் பதற்றமா பரபரப்பா இதை பத்தி பேசினா அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி ஆஸ்திரேலிய மீடியாலாம் பண்ணிட்டாங்க. ஸ்கை நியூஸ், ஏபிசி நியூஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதை ஒரு விவாதமாவே எடுத்துட்டாங்க. விவாதத்துக்கு ஆட்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசும்போது அறிவியல் பூர்வமா அதை மியே ஸ்கேட்டரிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ண அறிவியலாளர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறது தான் நடக்குது அப்படின்னு எதிர்த்தரப்பு அந்த அறிவியல் காரணத்தை ஒத்துக்கவே இல்லை. சரி, மியே ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியால நரேல் அப்படின்னு ஒரு புயல் வீசுது. அந்த புயல் என்ன பண்ணுதுன்னா மணலை கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்துக்கு வந்து அது பறக்க விடுது. அப்போ அந்த மணல்ல இருக்க இரும்பு துகள்கள் இருக்கு இல்லையா, இரும்பு சத்து துகள்கள், அது சிகப்பா இருக்கும். அது மேல் நோக்கி பறக்கும் போது அதுல சூரிய வெளிச்சம் பட்டு அதனாலதான் வானம் அந்த மாதிரி ஒரு சிகப்பு நிறமா தெரிஞ்சுது அப்படின்னு அதுக்கான அறிவியல் காரணத்தை சொல்றாங்க. பாலைவனத்துல புழுதி புயல் வரும்போது கூட இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த இரும்பு சத்து துகள்கள் வந்து பறந்ததுனாலதான் சிகப்பா தெரிஞ்சிருக்கு. சரி, மத்த நாள்ல வானம் நீலமா தானே தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நடக்கக்கூடிய ஒளிச்சிதறலுக்கு பேரு ரேலி ஸ்கேட்டரிங். அது வந்து சிறிய வாயு மூலக்கூறுகள், அது மேல உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படும்போது அது நீல நிறமா தான் தெரியும். இதுதான் உண்மையான அறிவியல் காரணம். இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை பார்க்க போறோம். வானம் உண்மையிலேயே நீங்க இப்ப பார்க்குற மாதிரி அந்த சிவப்பு நிறத்துல இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது வந்து அந்த ஒளிச்சிதறல் ஏற்பட்டு மக்களுக்கு தெரியும் போது அது ஒரு செங்கல் நிறத்துல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி தான் மட்டியா இருந்தது. ஆனா அதை வீடியோ எடுத்தவங்க, தொலைக்காட்சியில வெளியிட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு ரேட்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபில்டர்லாம் போட்டு ரத்த சிவப்பா மாற்றி அதை பிளட் ஸ்கை அப்படின்னு தலைப்பு வச்சாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு அது பரபரப்பாயிடுச்சு. உண்மையில் அது சிகப்பு கலரில் ரத்த சிவப்புலலாம் தெரியல. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த பைபிள் சம்பந்தமாக ஆர்கியூ பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு மட்டும் சொல்லலை, தொடர்ந்து அடுத்தடுத்து பைபிளில் சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. சரி, வேற என்ன இருக்குது பைபிளில் அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட சைடு ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம முழுசாக பார்க்கலாம். மத்தேயு 24:6 ஒரு வசனம் இருக்கு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போ நடக்கிற ஈரான் போர், அப்புறம் உலக நாடுகளுக்கு இடையே இருக்கிற பதற்றம், இதையெல்லாம் ஒரு தொடர்ச்சியா தான் பைபிளை நம்புறவங்க பாக்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் வானம் சிவப்பா மாறின அதே காலகட்டத்தில் இந்த போர் பதற்றம் உச்சகட்டத்தில் இருக்கிறது ஒரு தற்செயலான விஷயம்லாம் இல்ல அப்படின்னு அவங்க ஆதாரத்தோட சொல்றாங்க. அப்புறம் லூக்கா 21:11 அதுல என்ன போட்டிருக்குன்னா, பெரிய பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வானத்திலிருந்து பயங்கரமான அடையாளங்களும் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவோட அந்த ரத்த வானம் ஒரு சாதாரண புயலா இருந்தாலும் அது வானத்துல காட்டின ஒரு பயங்கரமான அடையாளம் பைபிள் வசனங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் இவ்வளவு ஆணித்தரமா அவங்க நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இதை வந்து ஒரு சீக்வென்ஸா பாக்குறாங்க. முதல்ல போர், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அடையாளங்கள், பொருளாதார சீரழிவு அப்படின்னு இப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வானம் சிவப்பா மாறினது ஒரு பக்கம்னா, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து எக்கால சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த அந்திம காலம் என் டைம் வந்துருச்சு அப்படின்னு பைபிளை நம்புறவங்க திரும்பவும் அதை பத்தி விவாதிக்க தொடங்கி இருக்காங்க. அது என்ன எக்கால சத்தம் உண்மையிலேயே கேட்டுச்சா, அதுவும் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து கேட்டுச்சுன்னு வீடியோ ஆதாரத்தோட நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதுக்கும் அறிவியல் காரணம் இருக்கா, இல்ல ஏதாவது அதிசயம் நடந்துச்சா? ஆஸ்திரேலியாவில் வானம் சிவப்பா மாறின அதே வாரத்தில் உலகத்தோட சில பகுதிகளில் அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஜெருசலேம் நகரத்துல வானத்துல ஒரு பயங்கரமான எக்கால சத்தம் கேட்டதா அங்க இருக்கிற மக்கள் வீடியோ எடுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்திலையும் கனடாவோட சில பகுதிகளிலையும் இதே மாதிரியான மர்மமான சத்தங்கள் கேட்டிருக்கு. சயின்டிஸ்ட் இத பூமியோட மின் காந்த அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் ரீதியா இதுக்கு 3 காரணங்கள் இருக்கலாம். அந்த 3 காரணங்கள் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்றேன். கண்ணுக்கு தெரியாத உயரத்துல ராணுவ விமானங்கள் இல்லைன்னா விண்கற்கள் ஒலியோட வேகத்தை விட அதிக வேகத்துல போகும்போது வளிமண்டலத்துல பயங்கரமான ஒரு அதிர்வு சத்தம் உண்டாகும். அதுக்கு பேரு சோனிக் பூம். அடுத்தது பாத்தீங்கன்னா பூமியோட காந்த புலமும் சூரிய காற்றும் மோதிக்கும் போது வளிமண்டலத்துல ஒரு விதமான ரேடியோ அலைகள் உருவாகும். இது ஒரு சில நேரங்கள்ல நம்ம காதுக்கு எக்கால சத்தம் மாதிரி கேட்கும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நாய்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியிலையோ இல்லைன்னா பூமிக்கு அடியிலையோ இருக்க வாயுக்கள் அதிக அழுத்தத்துல வெளியேறும் போது அது வளிமண்டலத்துல எதிரொலிச்சு ஒரு மர்மமான சத்தத்தை உருவாக்கும். வழக்கம் போல பைபிள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க அறிவியல் காரணத்தை நம்ப தயாரா இல்ல. 7 எக்கால சத்தம் கேட்கும், அதுல முதல் எக்கால சத்தம் இதுதான், அதனால உலகம் அழியறதுக்கான அடையாளம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. தனித்தனியா நடந்தாதான் அது தற்செயலான நிகழ்வுன்னு நாங்க நம்புவோம், இல்லைன்னா அறிவியல் பூர்வமா நீங்க கொடுக்கிற விளக்கத்தை ஏத்துக்குவோம். ஆனா போர் செய்திகள் தொடர்ந்து வருது, ரத்த நிறத்துல வானம் தெரியுது, எக்கால சத்தம் கேக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது அப்போகலிப்ஸ், தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் பைபிள்ல சொல்லி இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்னா நடந்துகிட்டு வருது, இது அழிவோட தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நாஸ்டடாமஸ், பாபா வங்கான்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி உலகம் எப்போ எப்படி அழியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பைபிள்ல மத்தேயு 24:6 பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை முழுசா என்னன்னு பார்க்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு போட்டிருக்கு. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தா ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதோட பின்னணி என்ன, உலகம் அழிய போகுதா அப்படின்னு இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல தான் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நாம சொல்ல வர்றது என்னன்னா, இயற்கையா இந்த உலகம் அழிஞ்சா பரவாயில்ல, அப்படி அந்த இயற்கை சீற்றங்களுக்கு கூட பல சமயங்கள்ல நம்ம தான் காரணமா இருக்கோம். அதையெல்லாம் விட்டுட்டு போர் அப்படிங்கிற பேர்லயும் இன்னும் இயற்கை வளங்கள் மேல நம்ம ஆசைப்பட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். எப்ப அழிய போகுது இந்த பூமி அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட வாழும்போது எப்படி மகிழ்ச்சியா வாழ்றது, இயற்கையை எப்படி கட்டி காப்பாத்துறது அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.